Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சீமான் வந்து அவர் கட்சியை வளர்க்கணும் பார்க்குறாரு. ஓகேங்களா, அவர் கூட்டத்தை போய் பாருங்கள், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கூட்டமே கூடலை. சீமான் ஆட்சிக்கு வருவார்னு சொல்லுறது அது அவருடைய ஒப்பீனியன். ஸோ மக்கள் தான் என்னன்னு சொல்லுவாங்க. சொல்ல முடியாது. ஒன்ஸ் அவருக்கும் பார்த்தீங்கன்னா சான்ஸ் வந்து நம்ம மக்கள் வந்து தரணும். சான்ஸ் இல்லை, அடிச்சு உடைக்கணும் அப்பயே உடைச்சிருக்கணும்ல. பட் வந்து அவங்ககிட்ட இருந்த ஆட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டாங்க. எப்படி தான் ரன் பண்ண போகிறாரு? ஒன்றும் ரன் பண்ணுற சான்சஸ் கிடையாது. இன்னொரு வந்து லேடிஸ் எல்லாம் ஒரு பேர் கெட்டு போச்சு. சீமான் ஏன் வர மாட்டாருன்னா அவங்க கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைப்பே இல்லை. வாய்ப்பு இல்லைங்கிற போது இளைஞரை மட்டும் ஓட்டு போட்டால் போதுமா? அதனால சீமானுக்கு ஒரு வருஷம் இந்த ஆண்டில் வர முடியாது, அடுத்த ஆண்டில் வேணும்னா வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். இனிமே வாயை வச்சு வடை சுட முடியாது. இப்போ மக்கள் எல்லாம் படிச்சுட்டாங்க, கல்வி அறிவு நிறைய வந்துட்டு. அப்படி செய்யக்கூடாது. என்னைக்கு மாற்றி பேச ஆரம்பிச்சாலும் அன்னைக்கே தம்பிங்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்க கட்சியிலேருந்து. அவர்கிட்ட ஒரு நேர்மை இல்லை, வேணும் பேச்சிலேயே ஒரு நேர்மை இல்லை. தனியாக நிற்கிறதுனால அவருக்கு கூட்டணி சேர முடியாது, ஆட்சி பிடிக்க முடியாது, கண்டிப்பாக முடியாது. அவர் திறமையான ஆள் தான், தனிப்பட்ட முறையில் எதுவுமே சாதிக்க முடியாது. ஏதாவது 4 பேரோட சேர்ந்து வந்தால் தான் சாதிக்க முடியும், தனிப்பட்ட முறையில் ஒன்றுமே பண்ண முடியும். எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. திருமாவளவன் எப்படி பண்ணாரோ அதே இதெல்லாம் அவரும் வருவார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சீமான் ஒரு ஆள் தான். லைக் திருமாவளவன் டிஎம்கே தான் வின் ஆகும். ஏன்னா லாஸ்ட் டைம்னா இப்போ சீமான் இருக்கிறாரு, விஜய், இந்த 2 பேரும் எங்கே போகிறாங்கன்னு பொறுத்து தான் வெற்றி கூட்டணி அமையும். பட் வந்து தன்னிச்சைன்னா அந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வராது. அவர் ஓட்டு போது லேடிஸ் ஓட்டு வரது கஷ்டம். சீமானோட சாப்டர்லாம் முடிஞ்சது மேடம். சும்மா வாய்ஜனால் தான் வர முடியாதுமா. 26 வந்து பார்த்தீங்கன்னா 2 தலைமை தான். ஒன்று டிஎம்கே, ஏடிஎம்கே. எனக்கு தெரிஞ்ச ஏடிஎம்கே தான் ஜெயிக்கிறது வாய்ப்பு. சீமானுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. தமிழ்நாட்டில் 2 கட்சி தான், ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. திமுக தான் வரும். கமலஹாசன் வந்தார், யங்ஸ்டரோட பவர் தானே வந்தார். விஜயகாந்த் வந்தார், யங்ஸ்டரோட பவரில் தானே வந்தார். மாணவர்களை கூட்டு தானே வந்தார். டிவிக்குன்றது கடைசி நேரத்தில் தான் அவங்க அறிவிப்பாங்க. பட் அகெயின்ஸ்ட் டிஎம்கே கூட போக மாட்டாங்க. அவங்க இல்லை சீமான் 2 பேரும் ஒன்று சேரலாம், வாய்ப்பு இருக்குது. உடனே வந்த உடனே நான் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறது கடவுள். எந்த டிவிகேக்கும் வாய்ப்பு இல்லை. ஆமாம், விஜயாவுக்கு தான் சொல்கிறேன். இப்போ இவ்வளோதான், உடனே வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. விஜயம் அதிகமாக சின்ன பசங்க விஜய் பற்றி பேசுகிறாங்க. ஓட்டில் அவங்க நிறைய பேர் பெரிய இதை விட்டுட்டு வந்திருக்காருன்னா ஏதோ ஒன்று பண்ணுன்றதுக்காக தான் வந்திருக்காரு. பண்ணி கண்டிப்பாக அது நல்லது பண்ணனா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லவர் தானே, வரட்டுமே. எத்தனையோ கெட்டவங்க இருந்து வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவரும் பண்ணட்டுமே. நம்ம தமிழ்நாடு முழுவதும் தெரியும், நம்ம வந்தால் வாரி சுருட்டிடலாம் அப்படின்ட்டு அந்த எண்ணங்கள் தானே தவிர இவங்கெல்லாம் ஒன்றும் சேவை பண்ணது. பங்களாவை விட்டு வெளியில் வந்து ஏதாவது பப்ளிக்கில் எங்கேயோ ஒரு வெள்ளப்பெருக்கு வந்துச்சு, தீ பிடிச்சதுன்னா அந்த இடத்துக்குலாம் ஓடி போகணும். நீ வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவங்கள 10 பேரை கூட்டிகிட்டு வாப்பா நீட்டு பிஸ்கட்டும் டீயும் கொடுத்தா போதுமா? இப்போ போன நிறைய பேர் வந்து டிவிக்கே போயிட்டாங்க. போனவங்களாம் எப்படி மீட்கிறதுனா முன்னாடி பாட்டுலாம் எப்படியோ கூப்பிட்டாரு. இருந்தாலும் பட் அது வந்து பழிக்காதனால வேலைக்காகாது. ஒரு நேரடியாக மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு டிகிரி இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல நிலை நிறுத்த முடியும். ஆனால் இப்போத்தி இருக்கிற சூழ்நிலையில் விஜய்க்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்குனால விஜய் வர கொஞ்சம் சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணும். விஜய் மட்டும் வந்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ரேர். தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். டிவிக்கே பொறுத்த வரைக்கும் என்னன்னா விஜய் ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. எந்த தொகுதியில் என்னன்னா ஜெயிப்பார். பட் அதுக்காக எல்லாரும் ஜெயிப்பாங்களாம் சொல்ல முடியாது. விஜய்க்கு கெப்பாசிட்டி இருக்குது, பட் விஜய் கூட இருக்கிறதுனால கெப்பாசிட்டி இல்லை. கிட்டத்தட்ட 60% பேர் 70% ஓட்டு போடுறான். மீதி 35% ஓட்டே போடலையே. பிறகு எப்படி 100% ஓட்டு போலாச்சு? இந்த மாற்றங்கள்லாம் மாறும். நல்லவன் வருவான். காமராஜர் மாதிரி ஒருத்தர் வந்து ஆட்சி அமைக்கலாம். மற்றபடியெல்லாம் இங்கே காமராஜர் ஆட்சி அமைப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. என்ன, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, எதை இலவசமாக பெற்றீர்களோ அதை இலவசமாக கொடுங்கன்னுட்டு. இன்னும் துட்டுக்கு விற்கிறான். 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு விற்கிறான் ஓட்டை. பிஹைண்ட் டாக்கிஸ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு நாம் தமிழர்கள் கட்சி ஆட்சிக்கு வருமா அப்படின்றதையும் சீமானை பற்றிய சில கருத்துக்களையும் மக்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சீமான் வந்து அவர் கட்சியை வளர்க்கணும் தான் பார்க்குறாரு. ஓகேங்களா, அவர் கூட்டத்தை போய் பாருங்கள், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கூட்டமே கூடலை. அங்கங்கே பொதுக்கூட்டமாக தான் கொஞ்சமாக தான் கூடுறாங்க சீமான் கட்சி. பட் வந்து அவங்ககிட்ட இருந்த ஆட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டாங்க. எப்படி தான் ரன் பண்ண போகிறாரு? ஒன்றும் ரன் பண்ணுற சான்சஸ் கிடையாது. பட் வந்து அவர் என்னமா, அவர் டீம் இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க. திருமாவளவன் எப்படி பண்ணாரோ அதே இதெல்லாம் அவரும் வருவார். பட் வந்து தன்னிச்சைன்னா அந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வராது. அவர் இன்னொரு வந்து லேடிஸ் எல்லாம் ஒரு பேர் கெட்டு போச்சு. ஓகேங்களா, அதில் பேர் கெட்டு போனால அவர் மேற்கொண்டு, ஏன்னா இதே மாதிரி அந்த லேடிஸ் திரும்பி வேறு ஏதாவது லேடிஸில் பிரச்சனை ஆகுமான்னு சொல்லிட்டு
ஓட்டு போது லேடிஸ் ஓட்டு வரது கஷ்டம். ஸ்ரீலங்கா அந்த இலங்கையோட தமிழர்களை மட்டும்தான் அவர் பேசுகிறார் தவிர தமிழ்நாட்டோட தமிழை இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே அதுக்கேற்ற மாதிரி அவர்லாம் பேசல. அது அந்த காலத்துலேருந்து அதே தொண்டு அப்படியே வந்துட்டு இருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. சீமான் ஆட்சிக்கு வருவான்னு சொல்லுது அது அவருடைய ஒப்பீனியன். ஸோ மக்கள் தான் என்னன்னு சொல்லுவாங்க. 26 வந்து பார்த்தீங்கன்னா 2 தலைமை தான், ஒன்று டிஎம்கே ஏடிஎம்கே. எனக்கு தெரிஞ்ச ஏடிஎம்கே தான் ஜெயிக்கிறது வாய்ப்பு. டிவிக்குன்றது கடைசி நேரத்தில் தான் அவங்க அறிவிப்பாங்க. பட் அகெயின்ஸ்ட் டிஎம்கே கூட போக மாட்டாங்க. அவங்க இல்லை சீமான் 2 பேரும் ஒன்று சேரலாம் வாய்ப்பு இருக்குது. சீமான் ஏன் வர மாட்டாருன்னா அவங்க கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைப்பே இல்லை. இப்போ டிஎம்கே எடுத்துட்டிங்கன்னா ஏடிஎம்கே இருந்தால் மாவட்ட செயலாளர் எல்லா இடத்துலையும் பூத் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சீமான் ஒரு ஆள் தான், லைக் திருமாவளவன். வாய்ப்பு இல்லைங்கிற போது இளைஞரை மட்டும் ஓட்டு போட்டால் போதுமா? அது மக்களுக்கு 60 ரூபாய் வரணும். இவர் செய்வாராங்கிறது நினப்பு வரணும். இவர் நல்லது தான் செய்வாருங்கிறது யாருக்கு ஆட்சியில் இருந்து யார் தான் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கு? இது வரலைக்கு இன்னும் யாரும் செஞ்சதில்லை. அதனால சீமானுக்கு ஒரு வருஷம் இந்த ஆண்டில் வர முடியாது, அடுத்த ஆண்டில் வேணா வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். உடனே நான் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறது கடவுள். எந்த டிவிகேக்கும் வாய்ப்பு இல்லை. ஆமாம், விஜயாவுக்கு தான் சொல்கிறேன். இப்போ இவ்வளோதான், உடனே வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. யாருன்னு சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் நிரந்தரமாக சொல்ல முடியாது. மக்களோட தீர்மானம் தான். சீமானுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு அவருக்கு இப்போ நல்லா பேசப்படுறது எல்லாமே மக்களால் கொஞ்சம் பேசப்படுறோம். சீமான் வந்து ஒரு நல்லா செய்வாருங்கிற மாதிரி. அதே போல் விஜயும் அதிகமாக சின்ன பசங்க விஜயை பற்றி பேசுகிறாங்க, ஓட்டில் அவங்க நிறைய பேர். அப்படி பார்க்கும்போனா சீமானுக்கு தான் அதிகமாக கிடைக்கும். சீமானுக்கு வந்து ஏற்கனவே கட்சியில் ரொம்ப நாளாக இருக்கார். விஜய் வந்து இப்போ தான் வந்திருக்காரு, லேட்டஸ்ட்டாக இப்போ தான் இருக்கார். இப்போ தான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்காரு. தவிர இவர் ஏற்கனவே கட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய கூட்டங்களை பார்த்தவர், நிறையா மக்களை சந்தித்தவர். அதனால் அவருக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இளைய தலைமுறை நிறைய பேர் வராங்க. இளைய தலைமுறை தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி வந்துச்சு. அதனால் இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்குறது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வந்துட்டு நல்லது பண்ணால் ஓகே, நல்லது தான், எல்லாருக்குமே சந்தோஷம் தான். ஒரு சைடில் சொல்கிறாங்க வாய்ப்பு இல்லை ராஜான்னு தான் சொல்லணும். பெரிய இது விட்டுட்டு வந்திருக்காருன்னா ஏதோ ஒன்று பண்ணுன்றதுக்காக தான் வந்திருக்காரு. பண்ணி கண்டிப்பாக அது நல்லது பண்ணனா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சீமான் ஆட்சிக்கு வரலாமே, அவர் 234 தொகுதிலாம் ஆள் போடுறாரு. ஜனம் கூடிக்கிட்டே தான் இருக்குது. அவருக்கும் நல்ல வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. எதிர்காலத்தில் அவர் ஆட்சி பிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நல்லவர் தானே, வரட்டுமே. எத்தனையோ கெட்டவங்க இருந்து வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவரும் பண்ணட்டுமே. சீமான் கூட இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணி திமுக அதிமுக 2 இருக்குது. என்ன இதை மீறித்தான் அடுத்த கட்சி. இவங்க 2 பேர் யாரை கூட்டணி பலமாக அமைக்கிறாங்களோ அதை பொறுத்து நடக்கும். இங்கே இருக்கிறதுல திமுக கூட்டணியிலேருந்து யாராவது விலகிட்டாங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லைன்னா அதிமுக கூட்டணி இதே மாதிரி எதிர்கட்சியாகவே தொடரும். மக்கள் மாற்றம் வேணுங்கிற மக்கள் வந்து ஓட்டு போட போகிறதில்லை. ஓட்டு போடுறவங்க ஏழைகள், நடுத்தரமானவங்க, இவங்க தான் போடுறாங்க. மாற்றம் வேணும்னு விரும்புகிறவங்க யார் இருப்பாங்க? இல்லை பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, கொஞ்சம் மேல்தட்டு ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு சில தொழில் நிர்பந்தங்கள் வரும், இது இருக்கும். அது அவங்க மாறினா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அவங்க ஓட்டு போட்டு இங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல. கிட்டத்தட்ட 60% பேர் 70% பேர் ஓட்டு போடுறான். மீதி 35% ஓட்டே போடலையே. பிறகு எப்படி 100% ஓட்டு போலாச்சுன்னா இந்த மாற்றங்கள்லாம் மாறும். நல்லவன் வருவான். காமராஜர் மாதிரி ஒருத்தர் வந்து ஆட்சி அமைக்கலாம். மற்றபடியெல்லாம் இங்கே காமராஜர் ஆட்சி அமைப்பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. அவங்கெல்லாம் இதில் பெரிய வசூல் கிடைக்குது, நம்ம சினிமா ஃபேர் இருக்குது, நம்ம தமிழ்நாடு முழுவதும் தெரியும், நம்ம வந்தால் வாரி சுருட்டிடலாம் அப்படின்ட்டு அந்த எண்ணங்கள் தானே தவிர இவங்கெல்லாம் ஒன்றும் சேவை பண்ணது இல்லை. பங்களாவை விட்டு வெளியில் வந்து ஏதாவது பப்ளிக்கில் எங்கேயோ ஒரு வெள்ளப்பெருக்கு வந்துச்சு, தீ பிடிச்சதுன்னா அந்த இடத்துக்குலாம் ஓடி போகணும். நீ வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவங்கள 10 பேரை கூட்டிகிட்டு வாப்பா நீட்டு பிஸ்கட்டும் டீயும் கொடுத்தா போதுமா? அதெல்லாம் நடக்காது. அரசியலுங்கிறது வேறு. அந்த காலத்தில் அரசியலில் வாழை எடுத்து சண்டை போட்டான், நாட்டை பாதுகாத்தான். அதுக்கப்புறம் இந்த வாயால் சண்டை போட்டு வாயை வச்சே வடை சுட்டு நாட்டை கவிப்பத்துனான். அதை விட்டு மீற முடியல. இனிமேல் வாயை வச்சு வடை சுட முடியாது. இப்போ மக்கள் எல்லாம் படிச்சுட்டாங்க, கல்வி அறிவு நிறைய வந்துட்டு. ஜனநாயக நாடுங்க இந்தியா. இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இது இந்தியா. அதை முதல்ல மக்கள் புரியணும். இது தனி நாடு கிடையாது. இந்தியாவில் பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. யார் வேணாலும் பேசலாம். குப்பை பொறுக்கிறவங்க கூட அதை பற்றி பேசுகிறான். எல்லாரும் பேசலாம், எல்லாருக்கும் உரிமை இருக்குது. மனிதனாக பிறந்துட்டான்னா அவனுக்கு ஓட்டு உரிமை தானாக வந்துடுது. என்ன பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, எதை இலவசமாக பெற்றீர்களோ அதை இலவசமாக கொடுங்கன்னுட்டு. இவனை துட்டுக்கு விற்கிறான், 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு விற்கிறான் ஓட்டை. அப்படி செய்யக்கூடாது. சீமானோட சாப்டர்லாம் முடிஞ்சது மேடம். ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு நம்பிக்கை தன்மையாக முதல் பேசிகிட்டு இருந்தார். என்றைக்கு மாற்றி பேச ஆரம்பித்தாலும் அன்றைக்கே தம்பிங்களாம் வெளியே வந்துட்டாங்க கட்சியிலேருந்து. இன்றைக்கும் வந்து ஒரு நாள் நிலையான பேச்சு கிடையாது அவர்கிட்ட. எப்படி பசங்களெல்லாம் கவர் பண்ணலாம்? இப்போ நிறைய பேர் வந்து டிவிக்கே போயிட்டாங்க.
போனவங்களாம் எப்படி மீட்கிறதுன்னு தான் முன்னாடி பாட்டு பாட்டிலாம் அப்படியே கூப்பிட்டாரு. இருந்தாலும் பட் அது வந்து பலிக்காதனால வேலைக்கு ஆகாது. ஒரு நம்ம ஜனநாயக நாட்டில் எல்லாருக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வரலாம், யார் வேணாலும் வரலாம், அரசியல் பண்ணலாம் எல்லாருமே. அவர்கிட்ட ஒரு நேர்மை இல்லை, வேணும் பேச்சிலேயே ஒரு நேர்மை இல்லை. அரசியல் முதிர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, எதுவுமே இல்லாமல் ஒரு சினிமா நடிகராக வந்துட்டு இன்றைக்கி வந்து அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறதுலாம் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவரை விட விஜயகாந்த் சார்லாம் வந்தார், அப்போ தேர்ட் ப்ளஸ்க்கு வந்தார். இன்றைக்கி அவர் வந்தாலும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. மக்களுக்கு பணம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு குறிக்கோள் தான் இருக்கிறத தவிர அவரோட இது முடிஞ்சிச்சுன்னா அவர் ஒதுங்கிடுவார். இன்னும் நேரடியாக ப்ரெஸ் மீட் வைக்கல, எதுவுமே பண்ணல, நேரடியாக மக்களை சந்திக்கலை. ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான் இது மண்டபமோ பனையூர் அந்த மாதிரி வச்சு நிர்வாகிகளை சந்திச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு நேரடியாக மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு தைரியம் இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலை நிறுத்த முடியும். சீமான் வந்து நல்ல ஒரு இதுதான், நல்ல லீடர் தான், ஒரு பேச்செலாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போத்தி இருக்கிற சூழ்நிலையில் விஜய்க்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்கனால விஜய் வர கொஞ்சம் சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. நியூ லீடர் வந்தால் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும்னு வந்து எனக்கு வந்து தோணுது. சொல்ல முடியாது, ஒன்ஸ் அவருக்கும் பார்த்தீங்கன்னா சான்ஸ் வந்து நம்ம மக்கள் வந்து தரலாம். டிவிகே மாதிரி புது புது கட்சிகள்லாம் வந்துருச்சு. ஆனால் சீமான் வந்து இன்னுமே சில நம்பிக்கையோட நாங்கள் தான் கட்சி அடுத்தாச்சு நாங்கள் தான் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து? நம்பிக்கை நல்லது தான், நம்பிக்கையோட இருக்குது. அவர் தனியாக நிற்கிறதுனால அவருக்கு கூட்டணி சேர முடியாது, ஆட்சி பிடிக்க முடியாது, கண்டிப்பாக முடியாது. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி எப்படின்னு தெரியல, அவங்க கன்ஃபார்மாக வந்துருச்சுன்னா அவங்கள ஒரு வாய்ப்பு இருக்குது. சும்மா ஜனநாள் தான் வர முடியாதுமா. இந்த ட்ரிப்பு ஏடிஎம்கே பாஜக வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான். அவர் நான் திறமையான ஆள் தான், தனிப்பட்ட முறையில் எதுவுமே சாதிக்க முடியாது. ஏதாவது 4 பேரோட சேர்ந்து வந்தால் தான் சாதிக்க முடியும், தவிர தனிப்பட்ட முறையில் ஒன்றுமே பண்ண முடியும். இப்போ விஜய் மட்டும் வந்துருவார்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ரேர். தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். டிவிகே பொறுத்த வரைக்கும் என்னன்னா விஜய் ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. எந்த தொகுதியில் என்னன்னா ஜெயிப்பார். பட் அதுக்காக எல்லாரும் ஜெயிப்பாங்களாம் சொல்ல முடியாது. விஜய்க்கு கெப்பாசிட்டி இருக்குது, பட் விஜய் கூட இருக்கிறவங்கள கெப்பாசிட்டி இல்லை. டிஎம்கே தான் வின் ஆகும். ஏன்னா லாஸ்ட் டைம்னா இப்போ சீமான் இருக்கிறாரு, விஜய், இந்த 2 பேர் எங்கே போகிறாங்கன்னு பொறுத்து தான் வெற்றி கூட்டணி அமையும். டிஎம்கே 20% ஓட் பேங்க் இருக்குது, ஏடிஎம்கேமே 20% இருக்குது. இந்த நீங்கள் ஜெயிக்கிற அந்த கூட்டணின்றது ரிமைனிங் 15%ன்றது தான் அலையன்ஸ். அதை யார் பொறுத்து தான் அது அமையும். ஏன்னா இப்போதைக்கு டிஎம்கே தான் வின் பண்ணுவாங்க, ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற அலையன்ஸில். ஏன்னா பிஜேபி ஏடிஎம்கே லாஸ்ட் டைம் அவங்க தான் இருந்தாங்க. ஸோ அதனோட ரிசல்ட் ஒன்றும் பெருசாக இல்லை. 66 68 தான் அந்த ரேஞ்சில் தான் வந்தது. அண்ணாமலை அவர்களும் அப்படி தான் பண்ணார், இறங்கி வேலை செய்கிற சொல்லிட்டு இறங்கினார். இப்போ எங்கே போயிட்டார்? ஆளே காணோம். ஓகேங்களா? அது மாதிரி வந்து ஒரு சில பேர் இறங்கி வேலை செய்யறதுக்காக இறங்குறாங்க, பட் வந்து அந்தளவுக்கு உள்ளே வந்து ப்ராப்பராக வேலை செய்யலை. இப்போ விஜயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலெக்ஷன், அடுத்த வருஷம் எலெக்ஷனு, இந்த வருஷமே அவர் இறங்கி வேலை செய்தால் தான் அடுத்த வருஷம் வந்து எலெக்ஷனை ஃபுல்லாக நிற்க முடியும். அப்படி இல்லாமல் அவர் வந்து அந்த டைமில் வந்து பிட்வீன் கேப்பில் வந்து இறங்கி வேலை செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சான்ஸ் இருக்குது. அப்படி கிடையாதுமா. நீங்கள் வந்து அவர் எம்எல்ஏ வந்து நிற்கிறாருன்னா கண்டிப்பாக வந்து அவர் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? பட் வந்து அவருடைய கூட்டணி, அதாவது யார் வந்து ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க மூலிமா இவர் வின் பண்ணலாம். இப்போ வந்து ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இப்போ முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ரேஞ்சில் கூட சப்போஸ் வரலாம். 50 வருஷம் அரசியல் காலக்கா யாரையும் அடிச்சுக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் 2 கட்சி தான், ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக தான் வரும். இப்போ இவர் வராருல, ஓட்டு பிரியும், 2 பிரியும், சான்ஸ் இல்லை. அடித்து உடைக்கணும்னா அப்பயே உடைச்சிருக்கணும்ல. அவர் வந்து இப்போ 15 வருஷம் இருக்குமா, அப்பயே உடைச்சிருக்கணும்ல. ஏன் உடைக்கல? நீங்கள் தனிச்சு தானே நிற்கிறேன். நீங்கள் தனிச்சே நில்லுங்க. உங்களுக்கு விழுகிற ஓட்டம் உங்களுக்கு விழுவும், அவங்களுக்கு விழுகிற ஓட்டம் அவங்களுக்கு தான் விழுவும். இப்போ வந்து நீங்கள் அடுத்த வருஷம் எலெக்ஷன் கீழே இறங்கி வேலை பார்க்கணும். என்ன இறங்கி வேலை பார்க்கணும் தெரியுமா? கிராமத்து மக்களை போய் பார்க்கணும். அவங்களுக்கு என்ன தேவை, குடிநீர் பற்றாக்குறையா, போக்குவரத்து பற்றாக்குறையான்னு அவங்கள கேட்கணும். நீங்கள் சும்மா மேலுக்கே அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா இப்போ பாம்பர மக்களை போய் பார்க்கணும்ல. விஜயகாந்த் எப்படி பண்ணுறாரு? இங்கே திமுகவும் அதிமுக தவிர யாரும் தமிழ்நாட்டில் வரவே முடியாது, கால் கொண்டவே முடியாது. விஜய் சார் உடைக்கிறதுக்கு இன்னும் 10 வருஷம் இருக்குது, 10 வருஷம் இருக்குது, 10-15 வருஷம் இருக்குது அவர் உடைக்கிறதுக்கு. அதுக்கு உடைக்கணும்னா நீ மக்களுக்கு நல்லது செய்யணும். கமலஹாசன் வந்தார், யங்ஸ்டரோட பவர் தானே வந்தார். விஜயகாந்த் வந்தார், யங்ஸ்டரோட பவரில் தானே வந்தார். மாணவர்களை கூட்டு தானே வந்தார். யங்ஸ்டர் பவர் இருக்குப்பா, இல்லைன்னு சொல்ல. எல்லாரும் யங்ஸ்டர் பவரோட தான் வந்தாங்க. யாராவது ஜெயிச்சாங்களா? நின்று களத்தில் இறங்குனாங்களா? யாராலையும் முடியலை.